Good morning. So day 15 starting from Ranchi. இங்கே தான் சப்னா ரெசிடென்சி அப்படின்னு சப்னா ரெசிடென்சிலே தான் நேற்று ஸ்டே போட்டோம். ஏன்னா மழை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மணி 5:30 ஆக போகுது. இன்னும் ஒரு 25 மினிட்ஸில் சன்ரைஸ் ஆகிடும். இப்போ வந்து ஆக்சுவலி நேற்று வந்து ஜம்ஷெட்பூரில் ஸ்டே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் மழை வந்ததுனால ஜம்ஷெட்பூருக்கு போக முடியல. பட் இப்போது கொஞ்சம் பிளானில் ரீஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜம்ஷெட்பூர் க்ராஸ் பண்ணி புவனேஸ்வர் ரீச் ஆகிறது தான் பிளானு. ஸோ வில் see how it goes. எதுவும் நம்மளுக்கு அர்ஜென்சி கிடையாது. சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போதும். ஃபஸ்ட்டு டோல் பிளாசா ஆஃப் தி டே. ஸோ இது வந்து டே 15 ஆஃப் அவர் நேபாள் சீரீஸ். இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டர்னிங் ஜஸ்ட்டு பியூர் ஹைவே ரைடிங் தான். இப்போ ஈஸ்ட் கோஸ்டல் ஹைவே எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, சவுத்தில் ஃபுல்லாக மழையம். அதுதான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ரெயின் கேர்ஸு அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ இங்கேயும் நேற்று மழை பெஞ்சிச்சு. ஒரு சிக்னல் கொடுத்துருக்குது வெதர். இங்கே ஆப்போசிட்டில் வண்டி 93 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நியர் ஜம்ஷெட்பூர். இன்னொரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஜம்ஷெட்பூர் அவுட்டரில் இல்லைனா ஜம்ஷெட்பூரில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே முன்னால் சென்று விடுவோம். மணி வந்து 7 o'clock ஆக போகுது. இப்போ பாருங்கள், 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம் கரெக்டாக. 110 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜம்ஷெட்பூரில் இருக்கோம். ஃபாக் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போது தால்மா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ரைட் பண்ணின்னு இருக்கோம். சின்னதாக ஒரு டீ பிரேக் கொடுத்தோம். ஏன்னா ரொம்பவே குளிர்ச்சி. அதுக்கப்புறமா மார்னிங்கில் வந்து எதையும் சாப்பிடல. இன்னொரு 320 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. வில் ட்ரை டு கவர் தட் பிஃபோர் சன்செட். ஸோ நாம் அப்படியே பேசிக்கினே ஜார்க்கண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரிசா ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாலேஸ்வர் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பாலேஸ்வர் ரோட்டு வழியாக தான் புவனேஸ்வர் ரீச் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டார்ட் பண்ணி 5:30 3.5 hours ஆச்சு. ஸோ 3.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்து ஒரு 224 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ அனதர் 270 கிலோமீட்டர்ஸ் சம்திங் டு கோ. இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸ் டு பாலேஸ்வர். இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் 4 hours கிட்ட 250 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். வெரி குட். ரோட்ஸும் அதே மாதிரி அருமையாக இருக்குது. அது ஒரு ரீசன்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா புவனேஸ்வர் பக்கம் அடிச்சிருவோம். ரோடு வந்து சூப்பராக இருக்குது. அங்கங்கே நடுவில் ஏதோ ஒரு பக்கம் பேட்ச், அவ்வளோதான். அது விட்டா ரோடு வந்து சூப்பராக இருக்குது. பாலேஸ்வர்லேருந்து இப்போ நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவேயை பிடித்து விட்டோம். ஸோ பாலேஸ்வரில் சோறு சாப்பிட்டாச்சு. बस बिल देना भैया.
இங்கே பாருங்க வண்டியில். வாவ். ஸோ பாலேஸ்வர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்போம். வெயில் மண்டையை பொழந்துக்குன்னு இருக்குது. அப்புறமா ரோடு கூட இந்த மாதிரி வைடன் பண்ணுறதுனால அங்கங்கே டைவர்ஷன் வேறு நிறையாவே பேட் பேச்சஸ்ஸு. ஓடோமீட்டர் இஸ் 9,999. இன்று சில நொடிகளில் 10,000 ஆகிவிடும். ஓ, இதுதான் அந்த மகாநதியா? பத்தாயிரம் ஆயிட்டு. ஜெய் 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 ஜெய். ஓடோமீட்டர் 10,000 ஆயிடுச்சு. சின்னதாக பிரேக் ஒன்று ஆச்சு. ஸோ ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிக்கினுச்சு. அதனால தான் நிறுத்திட்டு ஒரு 2 இளநீ குடிச்சிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ புவனேஸ்வர் இஸ் 91 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். புவனேஸ்வர் 62, விசாகப்பட்டினம் 479, சென்னை 1331. இன்னொரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னன்னா, இந்த ஹைவேல கட்டக் டு புவனேஸ்வர் இந்த ஹைவேல வந்து ஃபுல்லாகவே ஸ்பீடு கேமராஸு. ஸோ பைக்குக்கு வந்து 60 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு அப்படின்னு வச்சுருக்காங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட்டு நிறைய ஸ்பீடு கேமராவை தாண்டி வந்துட்டோம். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது இப்போ அதில் எவ்வளோ ஸ்பீடு கேமராவில் நாங்கள் ஸ்பீடு ஜம்ப் ஆகிருக்குமோ தெரியல. கைஸ், இப்படி தான் கேமரா வந்து யுவர் ஸ்பீட் இஸ் அண்டர் வாட்ச். பார்த்தீங்களா? எனக்கு வந்து ஒரு 5-6 கேமரா மேலே சிக்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனாலும் எதுக்கு இவ்வளோ 6 லைன் ஹைவேல பைக்குக்கு எதுக்கு 60 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மகாநதி பிரிட்ஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். மகாநதியை வந்து இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு ரயில்வே ட்ராக் வரப்போகுது. அங்கே டார்க் க்ளவுட்ஸ் வேறு தெரியுது. மழை பெய்யுது போல் இருக்குது. நம்ம புவனேஸ்வர் போகிறப்போ நினைவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. பெங்களூர்லலாம் மழையாம். கைஸ், 2.2 கிலோமீட்டர்ஸ். கங்கா ரிவரை விட பெருசாக இருக்குது பிரிட்ஜு. 2.2 கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்போ அங்கே வந்தது அந்த பிரிட்ஜு. அதுக்கு தான் போல் இருக்குது. ஜி அவன் பாருங்கள் எப்படி வரான் பாருங்கள். இவன் பாருங்கள். சுமன் பார்த்து வச்சுருக்கிற லொக்கேஷன் வந்து இன்னொரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 7 to 8 கிலோமீட்டர்ஸ். இங்கே பார்த்தா மழை வேறு வந்திருக்கு. எது? இங்கே இருக்குதா?